அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பேனில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம்னா சோம்பு. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு. இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு, பூண்டு வந்து ஒரு 6-7 பல் போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க, பேஸ்ட்டாக போடாதீங்க. அப்புறம் வந்து வெங்காயம் இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்க சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு உங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக, ஒரு லைட்டாக ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்லையும், ஸ்வீட் அந்த ஸ்வீட் வந்து இனிப்பு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீமி டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். நான் வந்து வெள்ளை வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது 2 வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம், அதாவது ஒரு 50% உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா சேர்க்கறதுனால ஒரு நல்ல க்ரீமி டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 25 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு. உங்களுக்கு நல்ல இன்னும் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆட் பண்ணால் கரெக்டான இதில் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. திரும்பியும் ஒரு 20 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஒன்றுமே நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு, ரெடியானதுக்கப்புறம் கொத்தமல்லியை நான் மேலே போட்டிருக்கேன். அப்புறம் வந்து மறக்காமல் ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்துலேருந்து ஒரு 1/4 அளவு மட்டும் எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து அதுலேருந்து ஜூஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்பவே டேஸ்ட்டில் இருக்குங்க. ரியலி ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, பூரி கூட செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூடயும் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.